அனைவருக்கும் வணக்கம். நமது அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகில உலக திரு அவையின் தலைவராக இருந்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவர் இறந்த பிற்பாடு அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறைவன் எப்பொழுதும் திரு அவையை தலைவர் இல்லாமல் விட்டதில்லை. எனவே அவருடைய அடக்கு சடங்கு முடிந்தவுடன் அதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 15 to 20 நாட்களுக்குள் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனவே அதற்கான கார்டினல் என்பவர்கள் திருத்தந்தையால் நியமிக்கப்படுபவர்கள். அவருடைய வேலை என்னவென்றால் திருப்பிடம் காலியான உடனே அந்த இடத்திற்கு ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான வேலை. எனவே திருத்தந்தையால் நியமிக்கப்பட்ட கர்தினால்கள் இப்பொழுது ஏறக்குறைய 252 பேர் இருக்கிறார்கள். அதிலே எல்லோருமே வாக்களிக்க முடியாது. 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அதன்படி 135 பேர் இப்பொழுது கர்தினால்கள் அந்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை பெறுகிறார்கள். எனவே 15-20 நாட்களுக்குள் அவர்கள் அனைவரும் வத்திக்கானிலே கூடி அவர்கள் சிஸ்டைன் சாப்பல் என்கின்ற அந்த தேவாலயத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அங்கேதான் மிக பிரசித்தி பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோ தன்னுடைய படங்களை எல்லாம் மேலே வரைந்திருக்கின்றார். அங்கே ஒன்று கூடி முதல் நாள் அவர்கள் இந்த திரு அவை சந்திக்கின்ற சவால்கள், திரு அவையின் தேவைகள் பற்றி விவாதிப்பார்கள். அதன் பிற்பாடு தேர்தல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு கர்தினாலுக்கும் ஒரு ஓட்டு அட்டை கொடுக்கப்படும். அதிலே யாருடைய பெயராவது அவர்கள் எழுத வேண்டும். எழுதி அந்த சிஸ்டைன் சாப்பல் என்பதில் முன்னால் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்புக்கு முன்னால் ஒரு பெரிய பீடம் இருக்கும். அந்த பீடத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரத்திலே யாராவது ஒரு பெயரை எழுதி அவர்கள் 2 முறை மடித்து அந்த பாத்திரத்துக்குள் போட வேண்டும். இதை எண்ணுவதற்காக 3 கர்தினால்கள் இருப்பார்கள். இந்த பெயரானது திருமுழுக்கு பெற்ற யார் பெயரை வேணாலும் எழுதலாம். அங்க இருக்கின்ற கர்தினால்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற யார் பெயரையும் எழுதுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. இவ்வாறு ஒவ்வொருவரும் வரிசையாக சீனியாரிட்டி படி அவர் வரிசையாக வந்து ஜெபித்து அந்த அட்டையை, தாங்கள் எழுதியுள்ள பெயர் எழுதியுள்ள அட்டையை போட்டுவிட்டு செல்வார்கள். பிறகு 3 கர்தினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அட்டையும் வரிசையாக சத்தமாக எல்லோருக்கும் கேட்கும்படி வாசிப்பார்கள். வாசித்த பிற்பாடு மொத்த எண்ணிக்கையிலே 3/2 பங்கு ஓட்டு பெற்றால்தான் ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவார். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் இவைகளெல்லாம் ஒன்றாக கோர்க்கப்பட்டு அது சிம்னி என்று சொல்லப்படுகின்ற எரியூட்டுகின்ற இடத்திலே அது வைக்கப்படும். வைத்து திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் ஒரு கெமிக்கல் அதை சேர்த்து கருப்பு புகையை வெளியே அனுப்புவார்கள். வெளியிலே காத்திருக்கின்ற மக்கள் இன்னும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று அறிந்து கொள்வார்கள். இவ்வாறு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 4 முறை தேர்தல் நடைபெறும். இப்படி நடந்து 3 நாட்களிலும் தேர்தல் ஒரு சரியான திரு அவைக்குரிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் தங்கள் ஜெபத்துக்காக செலவிடுவார்கள். ஒரு நாள் ஜெபித்து விட்டு மீண்டும் தேர்தலை ஆரம்பித்து அவர்கள் மீண்டும் வாக்களிப்பார்கள். பிறகு 7 தேர்தலுக்கு 7 சுற்றுக்கு ஒரு முறை அவர்கள் ஓய்வெடுத்து ஒரு பிரேக் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆரம்பிப்பார்கள். இப்படி பல முறை நடக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இது ஏறக்குறைய இந்த தேர்தல் 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அவ்வளவு நாட்கள் நடப்பதில்லை. ஏறக்குறைய 3 நாட்களுக்குள்ளாக இந்த திருத்தந்தையை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுத்த 3/2 பங்கு வாக்கு பெற்ற ஒரு திருத்தந்தையானது அவர் திருத்தந்தையாக அறிவிப்படுவார். அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் இந்த வாக்குச்சீட்டுகள் ஒன்றாக சேர்த்து அதனோடு வெள்ளை புகை எழுப்புகின்ற அந்த கெமிக்கலை சேர்த்து வெளியிலே புகையை அனுப்புவார்கள். வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக திருத்தந்தையான தேர்ந்தெடுக்கப்பட்டதாக உணர்வார்கள். அவரை தேர்ந்தெடுத்தவுடன் கர்தினால் அவைக்கு முன்னால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு புதிய பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவ்வாறு புதிய பெயரை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவர் இந்த சிஸ்டைன் சாப்பலுக்கு அருகில் உள்ள ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்படுவார். அந்த அறையானது ரூம் ஆஃப் டியர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது, கண்ணீரின் அறை. ஏனென்றால் அவர் ஆனந்தத்திலோ அல்லது துக்கத்திலோ அழுவார்கள் என்பதற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். அங்கே ஏறக்குறைய 3 அளவிலே
திருத்தந்தைக்கான உடைகள் வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எந்த உடை அவருக்கு பொருந்துகிறதோ அதை எடுத்து அவர் அணிந்து கொண்டு அவர் இந்த வெளியில பால்கனிக்கு அழைத்து செல்லப்படுவார். வெளியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். அங்கே அவனுடைய சுப்ரீம் கோர்ட் என்று அழைக்கப்படுகிற சுப்ரீம் நீதிபதி கர்தினால் அவரை பார்த்து, இதோ நமக்கு ஒரு திருத்தந்தை கிடைத்துள்ளார் என்று அறிவிப்பார். அனைத்து மக்களும் ஆரவாரித்து மகிழ்வார்கள். இவ்வாறு தான் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவார். எனவே நமது இறைவன் என்பவர் ஒரு திருத்தந்தை மறைந்தால் கூட அந்த திரு அவை நடத்துவதற்காக புனித பேதுரு வழியிலே இவ்வாறு தான் எந்தவித அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அறையிலே செல்லுகின்ற அந்த கர்தினால்கள் உள்ளே தொலைபேசி, அலைபேசி அல்லது இன்டர்நெட் எந்தவித வசதியும் செய்தித்தாள் எதுவுமே இல்லாமல் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். ஓட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் ஓத் ஆஃப் சீக்ரசி, ரகசிய காப்புரிமை எடுத்துக்கொள்வார்கள், ரகசிய எண்ணம் அறிவிப்பார்கள். இவ்வாறு ரகசியமாக நடத்தப்படுகிறது. எந்தவித குறுக்கீடும் இடையூறும் தலையீடும் இல்லாமல் இறைவனுடைய சித்தப்படி தூயாவைப்படி இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இது அர்த்தமாக இருக்கிறது. எனவே இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு நல்ல திருத்தந்தை அளிப்பார் என்று நம்புவோம், வேண்டுவோம். நன்றி.